ஹாய் மக்களே, இன்றைய காணொளி என்னன்னு சொன்னால் எங்களோட கிராமத்து வாழ்க்கை முத்தையங்கட்டு கிராமத்தில் நாங்கள் எங்களை விட்டு என்னென்ன பயிர் செய்திருக்கிறோம் என்றதும் இன்றைக்கு சரியான வெயில் என்றபடியாக குளிக்க போனாங்க. அதையுமே அப்படியே காணொளியில் நினைச்சிருக்கிறேன். எங்களோட தோட்டத்தையும் பாருங்கோ. இங்கே பாருங்க மக்களே, வெயில் சும்மா பிளக்குது. இந்த கிளவாய்க்கால்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நான் சின்னதான் இது கேட்கல. கிளவாய்க்கால் குளிக்கிறாங்க. முத்தையங்கட்டுக்கு குளத்துக்கு பக்கத்தில் உள்ள முதலாவது கிளவாய்க்கால். வாய்க்காலில் குளிக்க போகிறோம். நிறைய பேர் குளிக்கணும். அவ்வளோ கார்கள் எல்லாம் நிற்குது. இங்கால ஒரு திறமையில நாங்கள் மலிவான ஒரு இடத்துல குளிக்க போகிறோம். பாருங்கோ, சரி உள்ள போக மாட்டேன். நீ இரு. சரி பாய், இங்க பாய், தூர பாய். மக்களே, இதை பாருங்கோ, சந்தன மரம். இது நாங்கள் வைக்காமலே எங்களோட பெரிய சந்தன மரத்திலிருந்து முளைச்சி வந்த மரம் தான். இது நல்ல பெரிய மரமாக வந்துட்டு பெரிய இனத்தோட தேசி வச்சிருக்கிறோம். அதோட பார்த்திங்கன்னா இங்கால மல்லிகை இருக்குது. அந்த மல்லிகை இனி தாய் மல்லிகை, இது தாய்க்கண்டு இனி பட் பண்ணி புல்லாக பாதி வைக்கணும். கத்தரி தோட்டத்தை பாருங்கோ எப்படி இருக்கண்டு. ஃபுல்லாகவே கத்தரி தோட்டம் இருக்குது. அதில் மழை வரப்போது போல் வானத்தை பாருங்க எப்படி இருக்கண்டு. இதில் இருக்கிறதும் எங்களோட ஒரு மீன் தொட்டி தான். பார்த்தீங்கன்னா இங்கே காவலுக்கு கதிரை உணர்ந்து போட்டுட்டு விட்டுருக்கணும். இங்கே பாருங்க, யானைவேலி கரண்ட் கொடுத்துருக்குது. போய் வண்டி வச்சிருக்கு. வண்டியை எதுவும் சாப்பிட்றக்கூடாதுன்னு கரண்ட் கொடுத்துருக்கு. நானும் போய் அடி வாங்கிடாமல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் எங்களோட கத்தரிக்காய். இது நாங்கள் சொட்டு நீர் பாசன முறையில் தான் இது செய்திருக்கிறோம். நல்லா வந்திருக்கு இந்த முறை. பைப் இது மூலம் கத்தரியும் சொட்டு நீர் பாசனத்தில் செய்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா பைப் போட்டிருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே போவோம். இதான் எங்களோட வீடு. சைட்டால் போகிறேன். இது மீன் தொட்டி தான். இப்போ இது பாவனை இல்லாமல் இருக்குது இந்த வெள்ளத்துக்கு பிறகு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை கலக்கி போட்டு நாங்கள் இதுக்குள்ளே நெல் நாற்றுக்கு நெல் நட போகிறோம். இப்படி பெப் போட்டு தான் நாங்கள் இது செய்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, இதுலேயும் ஒரு சந்தன மரம் முளைச்சிருக்குது. இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? புல் இல்லை, வெள்ளாரை. இங்கே இது நாங்கள் வெத்திலை கொடி இப்படியே படர விட்டுருக்குறோம். இங்கே வெத்திலையில் இது என்ன வெத்திலையில் தான் மக்களே. இங்கே பார்த்தீங்களா என்ன பிரச்சனை இடைஞ்சி இதில் கொட்டி கிடக்கிறதெல்லாம் வெத்திலையில் தான். இது எங்களோட
ஒரு பெரிய நடுவழி மரத்துக்கு மேலே எங்களோட வெத்தில கொடி ஃபுல்லாக ஏறிட்டுது. அதால் இங்கே கீழே இதில் இருக்கிறதுல மட்டும்தான் நாங்கள் பிடுங்கலாம். மேலே இருக்கிறதுகளும் சில நேரம் ஏறி தம்பியாக்கள் பிடுங்குறது. ஆனாலுமே இலைய பழுத்து கொட்டுது. இங்கே ஃபுல்லாக கொட்டும். கீழ் வெத்தில கொடிக்கு நாங்கள் பந்தல் மாதிரி சைட் பொறுக்காவே போட்டிருக்குறோம். கீழே எல்லாமே என்ன நினைக்கிறீங்க? வெள்ளாரியை பாருங்க, ஃபுல்லாக வெள்ளாறு தான். இந்த வெக்கைக்கு தான் கொஞ்சம் செழிப்பு குறைவாக இருக்குது, வெயில் கூட. அதால் பார்த்தீங்கன்னா இது எங்களோட கத்தரி தோட்டம். இதை விட முக்கியமான உங்களுக்கு காட்டணும். நாங்கள் இப்போ தான் இது செய்கிறோம். இங்கே பாருங்கோ, என்னென்னு சொல்லுங்க பாப்போம். கரிசலாங்கண்ணி வச்சிருக்கிறோம். பார்த்தீங்களா? அது கரிசலாங்கண்ணி வந்து ஒரு சில காலங்களில் நல்லா இருக்கும், பிறகு அழிஞ்சிடும். அப்போ தேங்காய் எண்ணெய்க்கு எங்களுக்கு கரிசலாங்கண்ணி தேவைப்படுறதால கரிசலாங்கண்ணி வச்சுருக்கிறோம். இந்த வாழை இலையை அலமரைச்சி அடைக்கிறத பார்த்தீங்களா? அந்த காலத்தில் இருக்கும். இந்த முறை இப்போ இல்லாமல் போயிட்டு நிறைய இடங்களில் வந்து இந்த வாழை இலையாலேயே மறைச்சி அடைக்கிற முறை இல்லாமல் போயிட்டுது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்ல ஒரு வடிவாக இருக்குது. இங்கால வயல் கலக்கி இருக்கு, இன்னும் முளை இல்லை. இது உழுது போட்டு நீ விதைக்கணும். இதுதான் எங்களோட தோட்டம். எங்களோட மற்ற காணியில் மிளகாய் இருக்குது. இப்போ இந்த காணியில் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே வெயில், அதிகமான வெயில் நாங்கள் நடையிக்கல. அப்போ நாங்கள் தென்னோலையை போட்டு மேலே மூடித்தான் இந்த கரிசலாங்கண்ணியை நட்டு நாங்கள். பார்த்தீங்க, இது என்னன்னு சொன்னால் இந்த ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பியர்ன்ற ஒரு புல் வகை நட்டுருக்குறோம், மாட்டு தீவன புல். இங்கே பாருங்க, இது எல்லாமே வெள்ளாறு தான். ஃபுல்லாக இப்போ தான் இப்போ 2-3 நாள் பெய்த மழைக்காக நல்ல செழிப்பாக கொஞ்சம் வளருது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ போய்கொண்டிருந்தா ஒரு குளிர்மை தான். எப்படி இருக்கண்டு நெல் விதைப்பால் தண்ணி வேறபடியா. ஓகே, இங்கே பாருங்க, எங்களோட வீட்டில் இது எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. மணி பிளான்ட் மரம் எப்படி வளர்ந்துருக்கண்டு. இந்த மணி பிளான்ட் வந்து கீழே வளைஞ்சு தொங்கி இங்கே இப்படி தொட்டில் மாதிரி வளர்ந்துட்டுது. நாங்கள் இப்போ ஒடி விட்டுட்டோம் தொட்டியாகவே. இதில் ஒரு குட்டி பிள்ளையார் வச்சுருக்கிற மண்ணால் செய்து பிறகு சீமேந்து பூசி இப்போ அதில் எப்படி இருக்கண்டு. இது வந்து கரும்பு இனம் வச்சு நாங்கள், ஆனால் எங்களுக்கு அந்த நாட்டு இனம் கொஞ்சம் எடுக்கணுமென்றதுக்காக விட்டுருக்குறோம். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கண்டு. நீ இதை வெட்டி பதி வைக்கணும். எப்படி வடிவான பூவண்டு பாருங்க. கட்டையை பார்த்தீங்களா எப்படி இருக்கண்டு. வேறு இந்த வேர் வந்து நாங்கள் இதில் பூக்கண்டுகள் வைக்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். இந்த வடிவாக வச்சு நீ செய்யணும். இது எங்களோட வீட்டு மீன் தொட்டி மக்களே. பார்த்தீங்களா, புல்லாணிக்கு தண்ணி நிற்கிது. மழை வருது, தெரியுதா? மழை வெயில் கையினையும் நல்ல மழை வந்ததுண்டா பரவாயில்லை. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நாங்கள் மிளகு வச்சிருக்கிறோம். இப்போ தான் வளருது. இங்கே இப்படி ஒரு முறையில் வந்து வெத்தில வச்சு பார்க்கலாம் சொல்லி வச்சிருக்கிறோம். தம்பி வார இங்கே இதில் ஃபுல்லாக பேக்கில் கத்தாழை இருக்குது. கருவேப்பிலை நல்ல வாச கருவேப்பிலை கொண்டு வந்து வச்சிருக்கு. வீட்டை வைக்கணுமென்றதுக்கு இன்னும் 4-5 கண்டு வச்சிருக்கிறோம். சில எங்களோட கருவேப்பிலையிலோட சில இடங்களில் இருக்கிற கருவேப்பிலை வாசமாக இருக்கும். அப்போ ஒரு இடத்து கருவேப்பிலையிலையும் கொண்டு வரது. இங்கே பாருங்க, இதை பாருங்க, இதுவும் ஒரு பேர். அதை மான் முகம் மாதிரி கொஞ்சம் செதுக்கி வச்சிருக்கிறோம். இங்கே பாருங்க, 3 தென்னையை எப்படி 3 தென்னை ஒரு அடியில் வச்சா காய்க்காதுன்னு நிறைய பேர் சொன்னவே. பட் நாங்கள் வச்சிருந்த நாங்கள் நல்லா வளர்ந்து தங்களுக்குரிய இடத்தை தாங்களே பிடிச்சி கொண்டு சரிஞ்சு கொண்டு வரினோம். வெங்காயமே ஃபுல்லாக வெள்ளாறு தான் இருக்குது.
இது வந்து சந்தன மரம். இந்த மரம் வந்து செஞ்சந்தன மரம். இங்கே பாருங்க, இதுவும் சந்தன மரம் தான், பெருசாக வளருது. இப்போ இலை கொட்டுது வெயில்லானே. இது வந்து நார்மலாக சந்தன மரம். எங்களோட வீட்டில் பெருசாக வெயில் குறைவு, இப்படி மரங்கள் எல்லாம் இருக்கிறபடியா. ஆனால் ஒரு அமுக்கம் மாதிரி இருக்கும், ஏன்னு தெரியல.